நாமெல்லாம் நினைக்கிற டானவன் ஃபெரேரா டு சிஎஸ்கே ட்ரேட் நடந்தே ஆகணும் அப்படின்னா சிஎஸ்கே பெஸ்ட் ட்ரேட் ஆஃபர்ஸை டெல்லிக்கு வச்சே ஆகணும். அப்படி சிஎஸ்கே வைக்கணும்னா சிஎஸ்கே கிட்ட எந்த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் டானவன் ஃபெரேரா சிஎஸ்கேக்கு தேவையா அண்ட் டானவன் ஃபெரேரா டு சிஎஸ்கே ட்ரேட் இதை பற்றி A to Z இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் கைஸ் டெவால்ட் பிரேவிஸ் மாதிரி ஒரு பேட்டர் சிஎஸ்கே டீமில் இருந்தால் இன்னும் தரமாக இருக்கும்ப்பா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படி ஒரு பேட்டர் இன்னொரு மான்ஸ்டர் ஸ்டீவ் ஸ்லோக் அப்படின்னு சொல்கிற ஆல்ரவுண்டர் இருக்காரு. ஸோ அவரை சிஎஸ்கே டார்கெட் பண்ணுவாங்களா அதை பற்றியுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ் ஃபஸ்ட்டாக நம்ம டானவன் ஃபெரேரா சிஎஸ்கே ட்ரேட் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டாக டானவன் ஃபெரேரா சிஎஸ்கேக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக டானவன் ஃபெரேரா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் ஃபினிஷர் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு தேவைப்படுறாரு. ப்ராக்டிக்கலாக எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ் ஆக்சுவலாக நம்மளுக்கு நம்பர் 6 ஒரு ஸ்லாட் வேக்கண்ட்டாக இருக்குது. லைக் அந்த ஸ்லாட் நம்மளுக்கு ஒரு ஃபாரினர் வச்சு ஃபுல் பண்ணால் நல்லா இருக்கும். பிகாஸ் இந்தியன் ஃபினிஷரோட ஃபாரின் ஃபினிஷர் அந்த ஸ்லாட்டில் ப்ளேஸ் பண்ணால் நல்லா இருக்கும். பிகாஸ் நம்மக்கிட்ட இந்தியன் ஃபினிஷர்ஸாக ஆல்ரெடி தலை அண்ட் ஜட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபாரின் ஃபினிஷர் அவங்க கூட இருந்தால் ஸோ ஒரு நல்ல காம்பினேஷன் செட் ஆகும். அண்ட் டானவன் ஃபெரேராவில் எஸ்பெஷலி போலிங்கும் போட முடியும். ஆஃப் ஸ்பின் மாதிரி ஒரு போலிங் போடுவார். அண்ட் அவரால் ஜஸ்ட் போலிங் 2-3 ஓவர்ஸ் தள்ள முடியாது கைஸ். இன்ஃபேக்ட் 4 ஓவர்ஸு கம்ப்ளீட்டாக போட முடியும். இன்ஃபேக்ட் டானவன் ஃபெரேரா ஒரு கம்ப்ளீட் 3D பேக்கேஜ் மாதிரி ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணுவார் அண்ட் அதே டைமில் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு 4 டைமென்ஷனல் பிளேயர் எல்லாருக்குமே தேவைப்படுறாரு. பட் டானவன் ஃபெரேரா சிஎஸ்கேக்கு மட்டும்தான் எஸ்பெஷலி ரொம்ப தேவைப்படுறாரு. அண்ட் பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக டானவன் ஃபெரேரா சிஎஸ்கேக்கு தேவை. பட் டானவன் ஃபெரேரா தான் டெல்லியில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் டானவன் ஃபெரேரா டெல்லிக்கு தேவை அப்படின்னா டானவன் ஃபெரேரா கண்டிப்பாக டெல்லிக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஒரு பேக்கப் பிளேயராக டானவன் ஃபெரேரா வச்சுக்கிறாங்க. அண்ட் இப்படி சொல்லும் போது டானவன் ஃபெரேரா தேவையில்லைன்னா ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாரோட டாக் இருக்குது. ட்ரேட் பாசிபிளாக ப்ராக்டிக்கல் அப்படின்னா டெஃபினட்டாக பாசிபிள் கைஸ். நம்ம கிட்ட இருக்க பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் டானவன் ஃபெரேராக்காக எதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டெல்லி சூஸ் பண்ணுறது ரச்சின் ரவீந்திரா கண்டிப்பாக இருக்கு கைஸ். பிகாஸ் ரச்சின் மாதிரி ஒரு ஓப்பனர் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுறாரு. லைக் நம்மளோட ஜேக் ஃப்ரேசர் மேக்கரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் ப்ரைஸுமே ஹையாக இருக்கிறாரு அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே எவ்வளோ இல்லை அண்ட் அவைலபிலிட்டி கண்டிப்பாக இருக்காது ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லும்போது ஜேக் ஃப்ரேசர் மேக்கர் நம்மளுடைய டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரு பெரிய பர்டன் கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஜேக் ஃப்ரேசர் மேக்கரை ரிலீஸ் பண்ணி ரச்சின் ரவீந்திர மாதிரி ஒரு யங் டேலண்ட்டை பிளேஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அண்ட் அவங்களுடைய ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிட்டர்ஸாக இருக்கும் போது ஒரு பிளேயர் ஸ்டெபிலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயர் ரச்சின் ரவீந்திரா கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ரச்சின் ரவீந்திரா தரமாக தேவைப்படுறாரு. அண்ட் ரச்சின் ரவீந்திரா டு டானவன் ஃபெரேரா ட்ரேட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாசிபிள். இதுதான் எல்லாருமே சொல்லிக்கிறாங்க லைக் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அண்ட் டெல்லிக்காக இன்னொரு டெல்லி ஆஃபர் பண்ண இன்னொரு பிளேயர் சிஎஸ்கே கிட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்தன் ஹில்லிஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் இது எனக்கு எவ்வளோ உண்மை அப்படின்னு தெரியல கைஸ். பிகாஸ் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் நேத்தன் ஹில்லிஸோடைய டெத் போலிங்குக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க போல இருக்குது. லைக் இந்த டெத் போலிங் காம்பினேஷன் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இந்த ட்ரேடுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டானவன் ஃபெரேரா டு நேத்தன் ஹில்லிஸ் லைக் இந்த 2 ட்ரேட் ஆப்ஷன்ஸை விட்டால் சிஎஸ்கேட பெஸ்ட்டாக ட்ரேட் ஆஃபர் பண்ணுற ஆஃபர் கண்டிப்பாக கிடையாது. லைக் இருக்கிறாங்க பட் அது டெல்லிக்கு யூஸ் ஆகவே மாட்டாங்க இன்ஃபேக்ட் அப்படி சொல்லலாம் கைஸ். பட் இந்த 2 ட்ரேட் ஆஃபர்ஸ்க்குமே டெல்லி ஒத்துப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஒத்துப்பாங்க கைஸ். எஸ்பெஷலி ரச்சின் ரவீந்திரா ஆஃபர் பண்ணாங்க சிஎஸ்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டானவன் ஃபெரேரா டு ரச்சின் ரவீந்திரா இந்த ட்ரேட் ஸ்வாப் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்தால் சிஎஸ்கேக்கு நல்லதா அப்படின்னா இன்ஃபேக்ட் நல்லது அப்படின்னு சொல்லலாம் கைஸ், கெட்டது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ரச்சின் ரவீந்திரா மாதிரி ஒரு யங் டேலண்ட்டை நம்ம டீம்லேருந்து அவங்க டீமுக்கு அனுப்பிட்டு அங்கே போய் ரச்சின் ரவீந்திரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டா நம்மளுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். லைக் எப்படி மும்பை இந்தியன்ஸ் டெவால்ட் பிரேவிஸை மிஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி நம்ம ரச்சினை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே நீங்கள் நடத்தி முடிக்கணும் இந்த ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் கேஷ் டீலாக நடத்தி முடிக்கிறதுனா பாருங்கள். இல்லைனா வெயிட் பண்ணி பார்க்கலாம் 2027 ஆப்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா கண்டிப்பாக ஃபெரேரா ஆப்ஷனில் போய் எடுத்துக்கலாம். ஓகே ஃபைனலாக ஃபெரேரா ட்ரேட் சிஎஸ்கேக்கு நடந்தால் நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லதா கைஸ். இதை பற்றி பேசுகிறது தேவைன்னா லைக் அவருடைய ஆல்ரவுண்டிங் ஃபினிஷிங் எபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஓகே இன்கேஸ் டானவன் ஃபெரேரா கிடைக்கல அப்படின்னா அவருடைய லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் டெவால்ட் பிரேவிஸ் மாதிரி விளையாடணும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்ட இருக்க ஒரு ஆப்ஷன் ஸ்டீவ் ஸ்லாக் அப்படின்னே சொல்லலாம்.
எஸ் கைஸ், இன்னொரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் லைக் ஃபரேராவை ஆல்மோஸ்ட் 3 டைமென்ஷனலாக பண்ணுற மாதிரி பிளேயர். பிகாஸ் அவருமே ஆஃப் ஸ்பின் போடுவார் அண்ட் பேட்டிங்குமே விளையாடுவார். பட் பேட்டிங் ஸ்டான்ஸ் சேம் டெவால்டு பிரேவிஸ் எப்படி விளையாடுவார் அதே மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் அவர் தான் மினி டெவால்டு பிரேவிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். லைக் ஒரு டெவால்டு பிரேவிஸை இந்த மாதிரி பிரிக்கிறார் அப்படின்னா இன்னொரு டெவால்டு பிரேவிஸை போட்டால் எப்படி இருக்கு கைஸ்? கண்டிப்பாக டெவால்டு பிரேவிஸ் மாதிரி ஸ்டீவ் ஸ்லோக்கு சிஎஸ்கே க்ரூம் பண்ண பார்க்குவாங்க. இன்ஃபேக்ட் ஆப்ஷனில் போக கூட பார்ப்பாங்க. பிகாஸ் ஸ்டீவ் ஸ்லோக் பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸுக்கு கண்டிப்பாக கிடைக்குவார். அண்ட் ஓகே, ப்ராக்டிக்கலாக இப்போ ஸ்டீவ் ஸ்லோக் சிஎஸ்கேக்கு தேவை அப்படின்னா டெஃபினட்டாக தேவைப்படுறாரு கைஸ். இன்கேஸ் நம்ம ஃபாரின் ஓப்பனர்ஸுக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டீவ் ஸ்லோக்கு ஒரு ஓப்பனராக தான் ப்ளே பண்ணியிருக்காரு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. இன்ஃபேக்ட் மிடில் ஆர்டர்லுமே ப்ளே பண்ணுவார் அண்ட் ஆஸ் அ ஃபினிஷருமே இவர் ப்ளே பண்ணுவார். ஆல்மோஸ்ட் இவர் எல்லா பக்கமே ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு பிளேயர். அண்ட் சிஎஸ்கே ப்ரிஃபரபுளாக இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு நிறைய ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. லைக் எந்த ஆர்டரில் வேணும்னா போய் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அப்போது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்டீவ் ஸ்லோக்கு யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இவர் ஆல் டைப் ஆஃப் டைமென்ஷனல் பிளேயர்ஸ் மாதிரி எங்கே வேணாலும் விளையாடுவார். இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இவர்கிட்ட இருக்குது. அண்ட் ஆஃப் ஸ்பின்னர் ஆப்ஷன், ஸோ கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லும்போது ஃபரேராவோட ஆஃப் ஸ்பின் நல்லா போடுறாராம் அவர். லைக் நம்மளுக்குமே ஆஃப் ஸ்பின்னர் கண்டிப்பாக தேவை லெவல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஸ்டீவ் ஸ்லோக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு ஆடட் ஆஃப் அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்கு ப்ரொவைட் பண்ணுவார். அண்ட் கைஸ், இவருமே பெரிய பெரிய சிக்ஸர்ஸை அடிப்பார். லைக் பிரேவிஸ் எப்படி அடிப்பார்ல அதே மாதிரி. லைக் பிரேவிஸோடைய இன்னொரு 2.2 அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பிளேயர். அண்ட் எனக்கு கேட்டிங்கன்னா சிஎஸ்கே அவரை கண்டிப்பாக டார்கெட் பண்ணிவிடுங்க. அண்ட் சிஎஸ்கே டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா டெஃபினட்டாக பண்ணுவாங்க கைஸ். பிகாஸ் ரீசெண்டாக நடந்த SA20 ஆப்ஷனில் நம்மளுடைய ஸ்டீவ் ஸ்லோக்கை பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்கே எடுத்து போட்டிருக்காங்க. அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் லைக் இவரை நான் ஹையர் ரேட் பண்ணுறேன், இவர் கண்டிப்பாக ஆப்ஷனில் நல்லா போவார் அப்படின்னு சொல்லி. பட் ஜேஎஸ்கே நல்லாவே எடுத்தாங்க லோவரான ப்ரைஸுக்கு. அதே மாதிரி ஐபிஎல்லுமே கண்டிப்பாக லோவரான ப்ரைஸுக்கு போவார். பட் அண்டர் ரேட்டடாக டேலண்ட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக லோவர் ப்ரைஸுக்கு போனால் லோவர் ப்ரைஸ் தான் போவார். இன்ஃபேக்ட் சிஎஸ்கே இவருக்கு ட்ரை பண்ணுவாங்க, எடுத்துன்னு வந்தாலும் எடுத்துன்னு வரலாம். இப்போ இன்கேஸ் அதர் டீம் இவருக்கு பிட் போட்டு காம்படிஷன் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும் கைஸ். ரெண்டு பிரேவிஸ் டீமில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதா? அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே கைஸ், பிஃபோர் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நம்ம சேனலில் ஒரு மாக் ஆக்ஷன் பண்ணல அப்படின்னு இருக்கிறோம். லைக் அதை நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. நம்ம ஆல் 10 டீம்ஸை வச்சு மாக் ஆக்ஷன் பண்ணலாமா இல்லைன்னா 5 டீம்ஸை வச்சு மட்டும் லைக் எல்லா டீமே சிஎஸ்கே இருக்கும், எந்த சிஎஸ்கே டீம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? மாக் ஆக்ஷன் ஃபஸ்ட்டாக பண்ணுமா? அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிலீசஸ் கூட நீங்கள் தான் பார்த்துக்க போகிறீங்க. அண்ட் இது உங்களுக்கு தேவை அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.